ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அக்வாபெல்ங்கிற ஒரு ஆர்ஓ யூனிட்டு. ஆக்சுவலி இதில் ப்ராடக்ட் வாட்டர் ரொம்ப கம்மியாக வருதுன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக தான் வந்து வீடு ஷிப் பண்ணியிருக்காங்க, ஷிப் பண்ணி மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ அதுலேருந்தே வந்து ப்ராடக்ட் ஃப்ளோ குறைஞ்சிருச்சு, இப்போ சுத்தமாக வரலன்னு சொல்லி தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ போன உடனே ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ரிஜெக்ட் ஃப்ளோ நல்லாவே இருக்குது, ப்ராடக்ட் மட்டும் ட்ராப்பாக விழுது. ஸோ அதனால் ப்ரெஷர் கேஜ் போட்டு செக் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது, 125 PSI இருக்குது கிட்டத்தட்ட. ஆக்சுவலி இதை பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, இது வந்து மெம்பரன் பிளாக் அப்படிங்கிறது. பட் மெம்பரன் வந்து ரீசெண்டாக ஒரு 3 months முன்னாடி தான் நான் மாற்றிட்டு போனேன். பட் பழைய இடத்துல ஒரு அண்ணானப்போ நல்ல ப்ராடக்ட் ஃப்ளோ வந்திருக்கு. ஒரே நாள் ஷிப் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃப்ளோ இல்லை அப்படின்னாங்க. ஆக்சுவலி கஸ்டமர் வந்து வீடு ஷிப் பண்ணுறதுனால ரிமூவ் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க. அன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வர முடியல, அடுத்த நாள் வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ பிட்வீன் கேப்பில் வந்து எலக்ட்ரிஷியன் இருக்காரு, அவரை வச்சு பண்ணிட்டான்னு கேட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டேன். எலக்ட்ரிஷியனும் வந்து மாற்றி பண்ணி கொடுத்துட்டாரு, இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இன்ஸ்டால் பண்ணோன்னா நல்லா ரன் ஆயிருக்கு, ப்ராடக்ட் வந்திருக்கு. ஒரு 2 hours ஓடி இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ளோ குறைஞ்சிருச்சு. ஸோ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாருன்னா எஃப்ஆர் டைரக்ஷன் வந்து மாற்றி போட்டாரு. ஸோ ஆக்சுவலி இதோட ஒர்க் என்னங்கிறது அவருக்கு தெரியல, அவரையும் குறை சொல்ல முடியாது. பட் கஸ்டமரும் ஒரு நாள் வெயிட் பண்ண முடியல, அவங்களுக்கும் அர்ஜென்ட்டு, என்னாலையும் வர முடியல. இதில் யாரை குறை சொல்றதுன்னு தெரியல. பட் வந்து யாருக்கு லாஸ்னா கஸ்டமருக்கு தான் லாஸு. ஸோ நான் திரும்ப வந்து அந்த எஃப்ஆரை விட்டுட்டு வேறு எஃப்ஆர் அகைன் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் ஃப்ளோ கரெக்டாக வருதான்ட்டு. இப்போ வந்து ப்ரெஷர் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு, 110 PSI வருது. இது வந்து புது எஃப்ஆர் 450 போட்டிருக்கேன், டைரக்ஷன் கரெக்டாக போட்டு. இந்த எஃப்ஆர் புதுசாக சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஃப்ளோ ட்ராப்பாக தான் வருது. ஸோ இது கிளியராக தெரிஞ்சிச்சு மெம்பரன் ஃபெயிலியருங்கிறது. அதனால் கஸ்டமர்கிட்ட பேசிட்டு மெம்பரனை சேஞ்ச் பண்ண ரெடி பண்ணிட்டோம். அதே போல் இந்த ஸ்டாண்டு ஃபிக்ஸிங்கும் சரி, இது வந்து வெயிட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 கிலோ தாண்டாது. அதுக்கு இந்த மாதிரி கோச் ஸ்க்ரூ உட்டன் பிளக்லாம் தேவையில்லை, பெரிய ட்ரில் பிட்டு போட தேவையில்லை. ஒரு 6 mm 8 mm போட்டிருந்தாவே போதும். ஸோ டைல்ஸும் டேமேஜ் ஆகிருக்காது. இப்போ வந்து ஆஃப்டர் மெம்பரன் சேஞ்சிங்க்கு அப்புறம் பாருங்கள் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ புது மெம்பரன் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஸ்பன்னு எஃப்ஆர் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. ப்ராடக்ட் ஃப்ளோவும் நல்லா வருது, ப்ரெஷரும் ரெடியூஸ் ஆயிடுச்சு, above 80 PSI இருக்குது. இந்த விஷயத்தில் யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. கஸ்டமருக்கும் அர்ஜென்ட்டு கூப்பிட்டாரு, என்னால் அட்டன் பண்ண முடியல. ஸோ எலக்ட்ரிஷியனும் போய் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காரு, அவருக்கும் அந்த எஃப்ஆர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ டவுட்டுன்னு எனக்கு கால் பண்ணியிருந்தா கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இதில் கஸ்டமருக்கு தான் லாஸு. ஸோ 500 ரூபாயில் முடிய வேண்டியது கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலே செலவாயிருச்சு.